நலமா தெரியாம விளையாடிட்டு இருக்காதீங்க. நான் இவரை உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் ஆகணும். கதிர் இருந்துட்டு முத்துவேலை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. போன இடத்துல டாக்டர் வந்து முத்துவேலை செக் பண்ணி பார்த்த உடனே இவர் ஒரு நாள் அப்சர்வேஷனில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் முடியவே முடியாது. என்னோடய உடம்பை நான் பார்த்துக்கிறேன். ஏதாவது பிரச்சனை வந்தாக்க நான் ஹாஸ்பிட்டலுக்கு வரேன். நான் இப்போ வீட்டுக்கு போயே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு முத்துவேல் இருந்துட்டு எவ்வளோ சொல்லியும் கேட்காம வீட்டுக்கு வந்துடுறாங்க. வரும்போது கதிர் இருந்துட்டு இன்றைக்கி ஒரு நாள் இருந்திருக்கலாமல்ல, நான் இருந்திருந்தா உன்னை தான் போலீஸ்காரங்க வந்து பிடிச்சிட்டு போயிருப்பாங்க. என் தம்பி சக்திவேல் இருந்துட்டு நீ தான் என்னை கடத்தி கொண்டு போய் வச்சிருக்கன்னு சொல்லிட்டு உன் மேலே கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருவோம். அப்படி கொடுத்து தான் பார்க்கட்டுமே, அப்புறமா மற்றதெல்லாம் பார்த்துருந்துருக்கலாம். முதல்ல உங்கள் உடம்பை நான் பார்த்துக்கணும். வீட்டுக்கு போனதுமே உங்கள் உடம்பு ஒவ்வொரு நிமிஷமாக எப்படி இருக்குது என்ன இதுன்னு எங்கிட்ட நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு கதிரை கொண்டு போய் முத்துவேலு கொண்டு போய் விட்டுட்டு வராரு. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வடிவு இருந்துட்டு என்னங்க ஆச்சு, எங்கே ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஒன்றும் இல்லைம்மா வாந்தி வர மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு வாந்தி எடுக்கிறாங்க. எல்லாருமே ரொம்பவே பதறி போகிறாங்க. மூச்சே விட முடியல, வாந்தி மட்டும்தான் வர மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த பக்கம் கதிர் வந்து ஒரு பக்கம் ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க. ராஜா இருந்துட்டு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. பழனிக்கு ஃபோன் பண்ணி மாமா எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை, நான் இப்போ வரேன், கதவை மட்டும் கொஞ்சம் திறந்து விடுங்க மாமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரிடா மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு கதவை திறந்து விடுறாங்க. விட்ட உடனே கதிர் இருந்துட்டு முத்துவேலை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு பார்க்குறாங்க. சக்திவேலும் குமரவேலும் பயங்கரமாக சண்டை போடுறாங்க. என் அண்ணனை எங்களுக்கு பார்த்துக்க தெரியும், மரியாதையை வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி விட்டுடுறாங்க. கதிர்க்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உடனடியாக பாண்டியனை வர சொல்லி அங்கே பேச சொல்கிறாங்க. பாண்டியனும் பதறி அடிச்சுக்கிட்டு டேய் வழியை விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கதிரும் நம்ம முத்துவேலும் கூட்டிக்கிட்டு நேராக காரில் ஏற்றி விட்டுடுறாங்க. ஏன் உன் பையன் கூட ஏன் அண்ணன் அனுப்பிடுறேன், உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி அவருக்கு வயிற்றுலலாம் கட்டியில், அவர் கேன்சர் பேஷண்ட்டு, அவருக்கு என்னென்ன பண்ணணும்னு கதிருக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே மொத்த குடும்பமும் ஷாக் ஆகுறாங்க. அதோட பிரேமம் முடிச்சிருக்காங்க.